வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். ஸோ சிஎஸ்எஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் HTML என்னன்னு பார்த்துருவோம், ஓகேவா. HTML அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் பிளேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பிளெயின் டெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், அதுதான் HTML அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பிளைனா இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா HTML அப்படின்றது. ஸோ இந்த HTMLக்கு ஒரு டிசைன் அப்ளை பண்றது, அதாவது மேக்கப் பண்றதுன்னு சொல்லலாமா. ஸோ இந்த மாதிரி மேக்கப் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா CSS, கேஸ்கெட் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பிளைனா இருக்க HTML கூட பிளஸ் CSS அப்படின்ற இந்த ஒரு ட்ரெஸ், அதாவது மேக்கப் திங், இந்த மேக்கப் திங்க நம்ம இந்த பிளைனா இருக்க ஸ்ட்ரக்சரோட இந்த CSS அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா CSS அப்படின்றது. ஒரு HTML CSS கம்பைன் ஆகும்போது, ஓகேவா. சோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், CSS எப்படி பண்றது, சோ CSS அப்ளை பண்ணா என்னென்ன நடக்கும் அப்படிங்கறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் HTML கோடிங் வந்து நம்ம இங்க பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் டேக்ல காஷி இன்ஃபோடெக் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து இருக்கு, ஓகேவா. சோ இந்த டெக்ஸ்டுக்கான கலர் மட்டும் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி பார்ப்போமே, ஓகேவா. சோ இந்த பேராகிராஃப்கான கலரை மட்டும் மாத்தணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கலர் அப்படின்றது. சோ கலர் கோலன் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த கலர் கோலன் ரெட்னு கொடுத்தா எனக்கு இங்க இருக்க இந்த டெக்ஸ்டுக்கான கலர் வந்து ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிரும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வேணுன்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நமக்கு பிளைனா இருக்க HTML ஒரு கலர்ஃபுல் டிசைனா மாத்துறது தான் இந்த CSS அப்படின்றது, ஓகேவா. ஸோ இதுக்கு ஒரு லைவான எக்ஸாம்பிள் பார்த்தலாம், எப்படி CSS பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா HTML, இது ஒரு HTML தான், ஓகேவா. சோ இந்த பாடியில வந்து பாத்தீங்கன்னா பேராகிராஃப் அப்படின்ற எலிமெண்ட்ல காஷி இன்ஃபோடெக் அப்படின்றது கொடுத்திருக்கேன். இதை எப்படி நான் CSSல செலக்ட் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை கொண்டு வர போறேன்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் CSS அப்படின்றத இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன், ஓகேவா. சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்ற எலிமெண்ட், அதாவது இந்த ஹெட்டுக்குள்ள ஸ்டைல் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேகுக்குள்ள பண்ற ஒர்க்குக்கு பேர் தான் இன்டர்னல் CSS அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த CSS யூஸ் பண்ணி பேராகிராஃப் டேக் அப்படின்ற ஒரு செலக்டா இந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த இடத்துக்கு தானே கலர் வந்து அப்ளை பண்ணணும். அந்த கலர் அங்க செலக்ட் பண்ணி அந்த எலிமெண்ட் அங்க செலக்ட் பண்ணி அந்த எலிமெண்ட்டுக்கான கலர் வந்து என்ன அப்படின்றது கலர் கோலன் ரெட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கறது மூலமா இங்க இருக்க டெக்ஸ்ட்டுக்கு வந்து ரெட் கலர் வந்து எனக்கு அப்ளை ஆகிடும், ஓகேவா. ஸோ இப்படிதான் வந்து நம்ம CSS பண்ணணும். ஸோ இதை வச்சு உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிளா ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துட்டேன், அதுக்கான கலர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ அப்படின்னு சொன்னேன், எனக்கு அந்த ப்ளூ கலர் வந்து கிடைச்சிருச்சு. இதே மாதிரி ஒரு பேராகிராஃப் டேக்ல காஷி இன்ஃபோடெக் கொடுத்துட்டேன், எனக்கு இந்த கலர்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வேணும். அப்போ இதுக்கான ப்ராப்பர்ட்டி எப்படி டிஃபைன் பண்ணணும், என்ன செலக்டர் யூஸ் பண்ணணும், அதுதான் உங்களுக்கான டாஸ்க். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.